ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நீ யோகியனா இருந்தா முதல்ல பொண்ணுதானே நீ ஏதாவது பண்ணிருக்கணும். என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க வரும். அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? இதே ஒரு குற்றம் ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டுல போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளே வர்றதாலும் நீங்க உள்ளே உட்காரணும். இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் 3 பேருக்கும் தொடர்பு எஃப்ஐஆர் போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி! இது எஃப்ஐஆர்ல பெயர் இடம் பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது! யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது! எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது! அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்கதான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா? அறிவு கூட இருப்பதில்லையா? அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? ஆனா எஸ்சி தரப்பு குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம் அக்யூஸ்ட் அந்த அதர்ஸ் போட்டுவான். அந்த அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலை 5 மணிக்கு படையெடுத்து போவான். பட்டாலியனை கொண்டு வந்து இறப்பான். மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உள்ள போட்டு அடிப்பான். கையில பறக்க யாரெல்லாம் கண்ணுல பறாங்க ஏதாவது பிடிச்சிட்டு போவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அந்த அதர்ஸ். Taste Daily. Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. ஏசி மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்று மட்டும் இல்லை. பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகங்களில் ஆங்கிலத்திலே ஓபிசி என்று சொல்லுகிற அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் என்கிற இந்த 4 வருணங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது. சத்திரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது, வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது, சூத்திரர்களும் வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது. பிராமண வர்ணம் பிராமணத்திற்குள்ளேயே பிராமண சமூகத்திற்குள்ளேயே தான் குலம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். சத்திரிய வர்ணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய புரிதலின்படி சொன்னால் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இங்கே யாரும் சூத்திரர் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில்லை. ஆனால் பிராமணர்களின் விளக்கப்படி தலித்துகள் தவிர பிராமணர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் அவருடைய பார்வையில் சொல்லப்படுகிறது. ஆக அந்த வருடங்களுக்கு இடையிலே கூட எம்பிசி என்றால் 100கணக்கான சாதிகள் இருக்கின்றன. பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி என்றால் 100கணக்கான சாதிகள் இருக்கின்றன. இந்த பிசிக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதியை கலக்க கூடாது என்பதுதான் சனாதன தர்மம். எம்பிசிகளுக்குள்ளே கூட சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற சனாதன தர்மம்.
பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்பதெல்லாம் அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்ட பெயர், அவ்வளவுதான். அது சாதியின் பெயர் அல்ல, அது ஒரு பட்டியலின் பெயர். எம்பிசி என்பதற்குள்ளே 108 சாதிகள் இருக்கின்றன, அது ஒரு பட்டியல் இருக்கிறது. பிசி என்பதிலே பல 100 சாதிகள் இருக்கின்றன, அது ஒரு பெரிய பட்டியல். அரசாங்கம் தான் செய்யக்கூடிய திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சி நிர்வாக வசதிக்காக சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்பதெல்லாம். ஆனால் சமூக அடிப்படையிலே பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதிதான். அந்த சாதிகளுக்கிடையே கூட கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன, விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன. மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள், சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள். சமூக விலக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து விலக்கி வைப்பார்கள். அவன் சாதி கெட்ட பய என்று திட்டுவார்கள். சாதி கெட்ட பய என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது. கலப்பு ஏற்பட்டு விட்டது. அம்மா ஒரு சாதி, அப்பா ஒரு சாதி, தாத்தா ஒரு சாதி, பாட்டி ஒரு சாதி. அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது. எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கெட்ட பயல் என்பார்கள். பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும். உங்க அப்பா என்ன சாதி? அவர் ஒரு பிசி. அம்மா என்ன சாதி? அவங்க பிராமின். அப்பனா ஓன் சாதி என்ன? விருப்பப்படி எடுத்துக்கிறது, வசதிக்கு தகுந்த மாதிரி. பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறோம், இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது. அவங்க 2 பேருடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதின்னு தெரியாது, போட்டு விருப்பப்படி போட்டுக்கொள்ளும். இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல்படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பட்டியல் சாதி தான். எல்லாருக்குமே பட்டியல் உண்டு, எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார், அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல் 108 சாதி இருக்கு, பிசி பட்டியல் 100கணக்கான சாதிகள் இருக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது 100கணக்கான சாதிகள் இருக்கு. வெறும் பிராமன் மட்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்ல, பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின்னு போட்டவங்க எல்லாம் இந்த பிசின்னு போட்டுக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம், எஃப்சின்னு போட்டுக்கலாம். கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, நினைச்சபடி மாத்த முடியாது. எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போட்டுன்னா மாநில அரசால கை வைக்க முடியாது. அது பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்லயும் பேசி அங்க பெரும்பான்மை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாத்த முடியும், கான்ஸ்டிடியூஷன்ல மாத்த முடியும். ஆனா பிசி எம்பிசில மாநில அரசாங்கமே மாத்த முடியும். இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு, இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை எஃப்சில வைக்காதீங்க, எங்களை பிசில வைங்கன்னு கேட்டா பிசில வச்சிருவாங்க. குஜராத்ல பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு, அவங்க எல்லாம் பெரிய தனவந்தர்கள். தனவந்தர்கள்னா செல்வ சீமான்கள், அவங்க வணிகத்துல பெரிய சக்திகள். அவங்களை கொண்டாந்து பிசில சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, கல்வியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களையா எஃப்சில வச்சிருக்கிறீங்க, எங்களை பிசில மாத்துங்கன்னு சொன்ன உடனே பிசில மாத்திட்டாங்க. போராட்டம் நடத்துறதுதான். இப்ப மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசில தான் இருந்துச்சு. அப்ப ஒரே சாதி தான். 1989க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டுல எஃப்சி, பிசி, எஸ்சி அவ்வளவுதான். எஸ்டி 4 பட்டியல். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவரு
பிசிஏ ரெண்டா பிரிச்சார். பிசி எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட், மற்றவங்க எல்லாம் பேக்வர்ட். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இதெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை. இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்ற உளவியலை கொண்டிருக்கிறது. மற்றெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்க எல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவருடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதுல இன்னொரு நுட்பமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனு தர்மத்தில் இருக்கு. அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் உருவாக்குற ஒரு சட்ட தொகுப்பு. அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். சரியா? நாம் சொல்ற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பாண்டிய மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள், சேர மாமன்னர்கள், இவர்கள்லாம் ஒரு காலத்துல பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம் தான் வேதம், அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். கோயில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க. மன்னர்கள் தான் செய்தார்கள். தனித்தனியா வாழிடங்கள் இருக்கணும், பிரிச்சு வச்சாங்க. பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு கோதானம் பூதானம் எல்லாம் கொடுக்கணும், கொடுத்தாங்க. பூதானம்னா பூமி தானமா கொடுக்கறது. 5 ஏக்கர் வச்சுக்கோ, 10 ஏக்கர் வச்சுக்கோ, இதை வச்சு விவசாயம் பண்ணிக்கோ, யாத்தியா குத்தகை விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைச்சுக்கோ. கோதானம் பசுமாடு கொடுக்கறது, பூதானம் நிலம் கொடுக்கறது, கிராமங்களையே கொடுக்கறது. மங்களம் மங்களம் முடிகிற கிராமங்கள்லாம் பார்ப்பனர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த மங்களம். அது மங்களம்னு ஒரு ஊர் முடியுதுன்னா ஆறுமுக மங்கலம்னா அங்க பிராமணர்கள் இருந்திருப்பாங்க. சதுர்வேதி மங்கலம்னா அது பிராமணர்களுக்குரிய இடம். அப்படியெல்லாம் மன்னர்கள் கொடுத்தார்கள். அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பில் தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்கிற போக்கு இருந்தது. குல தர்மத்தை மீறக்கூடாது, மனு தர்மத்தை மீறக்கூடாது. தவம் செஞ்சான்னு சம்புகளை வெட்டி கொண்டாங்க. நீ ஒரு சூத்திர, நீ எப்படி தவம் இருக்கலாம்னு ராமன் போய் சம்புகளை கொண்டதா ராமாயணத்துல கதை இருக்கு. வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கைவிட்டலை கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி. இது மகாபாரதத்துல வருது கதை. ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது. ஆனா மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற கதை என்னன்னா சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான், புராண கதையாளர்கள் தான். தம்பி அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்தால் 2 பேரையும் கொண்டு யாரையும் உயிரோட வச்சுக்க கூடாது. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணுதானே வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம், நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணுதானே நீ ஏதாவது பண்ணிருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்கவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேதான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்ற இந்த நிலை இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல, காலம் காலமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்துதான்
மகாத்மா பூலே தோன்றினார். உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் அவர் ஒரு தலித் அல்லாத புரட்சியாளர். கல்வி விழிப்புணர்வு ஏற்பட்டால் காலப்போக்கிலே இவையெல்லாம் மாறும் என்றவர் கருதினார். அதனால் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று முதலில் அவருடைய மனைவியையே ஆசிரியராக்கி பெண் கல்வியை உருவாக்கினார். ஏன்னா வட மாநிலங்கள்ல இதை விட ரொம்ப மோசம். சதிமாதா வழக்கம் தமிழ்நாட்டுல கிடையாது, தென்னிந்திய மாநிலங்கள்ல கிடையாது. புருஷன் சேத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில வச்சு உடன்கட்டை ஏற வச்சு உயிரோட கொளுத்துகிற வழக்கம். கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அது கணவனுக்கு செய்கிற துரோகம். ஆகவே கணவன் இறந்த உடனேயே அவளை உடன்கட்டை ஏற வைத்து உயிரோடு கொளுத்து விட்டால் அவள் தெய்வமாகிவிட்டாள் என்று அவளுக்கு கோவில் கட்டி வழிபடுகிற வழக்கம் வட மாநிலங்களிலே ஒரு காட்டு மிராண்டித்தனம் 20ஆம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது. இன்னும் கூட இருக்கலாம், வெளிச்சத்திற்கு வரவில். புருஷன் இறந்த பிறகு திருமணம் செய்யக்கூடாது, விதவையாகவே இருக்க வேண்டும் என்பது சனாதன தர்மம். வெள்ளைப்புடவை உடுத்த வேண்டும், பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, பொது இடத்திலே நிற்கக்கூடாது, நல்ல காரியங்களில் கெட்ட காரியங்களில் பங்கேற்க கூடாது. இந்த கொடூரம் எல்லாம் இருந்தது. மகாத்மா பூலே அவர்களின் வழியிலே தோன்றிய மகான்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் இதையெல்லாம் புரட்டி போட வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், இந்த கொடுமைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் விளைவாக அந்த மனுஸ்மிருதி என்கிற மனு தர்மம் என்கிற அந்த கொடிய சட்டத்திற்கு எதிராக மாற்று சட்டத்தை எழுதினார். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம். ஆனால் அகமண முறை குற்றம் என்று அந்த சட்டத்தில் எழுத முடியவில்லை. தீண்டாமை குற்றம், பாலிய விவாகம் குற்றம். பாலிய விவாகம்னா 9 வயசுல 10 வயசுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதல் திருமணம், அவருடைய மனைவியின் வயது அப்போது 9 வயசு, அவருக்கு 14 வயசு, 11 வயசு 14 வயசு. அதுதான் பாலிய விவாகம். வடமொழியில பாலியன்னா சிறுவன் அப்படின்னு அர்த்தம். குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் நியாயப்படுத்தப்பட்டது இந்த சமூகத்துல. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உண்மை காரணம் என்னவென்றால், அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு மாமனார் மாமியார் பார்வையில வயசுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவ பிறந்த வீட்டுல வயசுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்து அதற்கு பிறகு எங்க வீட்டு பிள்ளைக்கு எங்க வீட்டு மருமகளாக வந்தால் அவ நடத்தை சரியாக இருந்தது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதை உத்தரவாதப்படுத்த முடியாது. அதனால எங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 9 வயசுல 10 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அவ எங்க பார்வையிலே இருப்பா, எங்க பார்வையிலே பருவத்துக்கு வருவா, எங்க பார்வையிலே அவ கருவுறணும், கற்பமாகணும், என் பிள்ளைக்கு உண்மையான வாரிசை பெற்று தரணும். இதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். இதெல்லாம் இந்த சமூகத்திலே நீண்ட காலம் இருந்தது. இன்னைக்கு புரட்சி பேசுற பல பேர் வயசை குறைக்கணும், கூட்டணும்னு சொல்லாம 18 வயசு பெண்ணுக்கு வந்தா திருமணம் பண்ணலாங்கிறத இல்ல, தப்பு, அதை குறையுங்க. 21 வயசு ஆண்களுக்கு இருக்குது, அதில் அதை குறைங்க. 18 வயசு வந்து பிள்ளைகளை வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆகும்? இதுதான் பிற்போக்குத்தனமான சிந்தனை என்பது. பாலிய விவாகத்தை குற்றம் என்றார் சட்டத்தின்படி. விதவை மறுமணம் செய்யலாம், அது ஒன்றும் சட்டப்படி தப்பு இல்லை. கணவன் இறந்துட்டா அடுத்து விதவையா இருக்கிற பெண்மணி அடுத்து திருமணம் செய்துக்கலாம். அவ 80 வயசு வந்து வாழ்வா. 14 வயசு 15 வயசுல கணவன் செத்து போயிடுவான், பாம்பு கடிச்சு செத்துருவான், ஆக்சிடென்ட்ல செத்துருவான், நோய்வாய்ப்பட்டு இறந்துருவான். அதுக்காக 60 வருஷம் ஒரு பெண்
குடும்ப வாழ்க்கை இல்லாமல், தாம்பத்திய உறவு இல்லாமல் வாழ வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் காலம் காலமாக இருந்த போது அதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய மகான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று நாம் சொல்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர்னா தந்தை அம்பேத்கர் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அவரை எங்கள் தந்தை என்று சொல்லுவதை விட அவரை புரட்சியாளர் என்று சொல்லுவது பொருத்தமானது என்று நாம் சொல்லுவோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேரோடி போய் இருந்த இத்தகைய பிற்போக்குத்தனமான சனாதன பழமைவாதங்களை தனி மனிதராய் நின்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமண முறை என்கிற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது? மனு தர்மம். பாலியல் விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது? மனு தர்மம். விதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது? மனு தர்மம். உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது? மனு தர்மம். அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது. அகமண முறையை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் லீகலி அப்ரூவ்டு, சட்டப்படி செல்லும். அது ஒண்ணும் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனா மனு தர்மம் அதை குற்றம் என்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஆகவே இன்னும் இங்கே நடைமுறையில் இருப்பது சனாதன தர்மம் தானே தவிர இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை. இன்னும் வாழிடங்கள் இரண்டாக இருக்கின்றன. இன்னும் பல கோயில்களில் நுழைய முடியவில்லை. கிராமப்புறத்து கோயில்களில, அரசுக்கு சொந்தமான கோயில்களில் கூட நுழைய முடியவில்லை. இன்னும் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் இடங்களுக்கு தேர் வரவில்லை. அப்படி என்றால் எது இங்கே நடைமுறையில் இருக்கிறது? சனாதன தர்மம் என்கிற மனு தர்மம் தான் இன்னும் இங்கே அரசமைப்பு சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது. எஸ்பி ஊர்கூட்டம் நடத்துறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல அண்மையில வேப்பந்தட்டையில் நடந்துச்சு. அந்த ஊர்கூட்டத்துல அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் படிக்கிறான்னு ஏன் சொல்றேன்னா, அவங்க கான்ஸ்டிடியூஷனை தரவா படிச்சுட்டு வர்றவங்க. அவங்களுக்கு வகுப்புல ரொம்ப முக்கியமானது. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கான்ஸ்டிடியூஷன், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய ஞானம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை படித்தா சகோதரத்துவத்தை நிலைநாட்டணும். அதுக்குதான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தை படித்தால் சோசலிசத்தை நடைமுறைப்படுத்தணும். அதற்காகத்தான் அவர்களுக்கு பயிற்சியை தரப்படுகிறது. ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட்டம் வாங்கிவிட்டு இங்கே ஊர்கூட்டம் போட்டு அதெல்லாம் காலங்காலமா என்ன இருந்ததோ அதன்படி போங்க, கையெழுத்து போடுங்க, எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவோம், முட்டிக்கு முட்டி உடைப்போம். காலங்காலமா என்ன இருந்தது? என் தெருவுக்கு தேர் வராது, அதுதான் காலங்காலமா இருந்தது. என் தெருவுக்கு தேர் வர வேண்டும், அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற புரட்சி. இந்த மண்ணிலே தேர் வர வேண்டும், அதுதான் ஜனநாயகம். என் தெருவுக்கு தேர் வர வேண்டும், அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி. ஆனால் வரவில்லை, வராது. அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. அவன் தீர்மானம் போட்டான், வேப்பந்தட்டில இல்லப்பா அதெல்லாம் முடியாது, நீங்க கேட்கிற மாதிரி செய்ய முடியாது, இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சீங்களோ அதை அப்படியே ஊர் தெருவுல அப்படியே போயிடும், நீங்க வேணா போய் பக்கத்துல நின்று சாமி கும்பிட்டுங்க, தேர பார்த்துங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது.
எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும். பட்டியல் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும். நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க கலந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊர் புகுந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான். அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனை ஆகும். அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம். கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம். போலீஸே அடிச்சால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்பதான் நாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதான் IPS IAS உடைய வீர தீர செயல்கள். இதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டுல போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளே வர்றதால நீங்க உள்ளே உட்காருங்க. இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ FIR பேரு போடுறீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்கு. FIR பேரு போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி இது! நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி FIR போட்டு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. FIR பெயர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதான ப்ரொசீஜர். அதுதான ப்ரொசீஜர். ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொண்டேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுல உடந்தை, அதுல தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்துல பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா போதும், போலீஸா கேஸ் போடலாம். நாம சொல்றோம், பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம், அதை அவன் புறந்தள்ள முடியாது. இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி பேரை வெளியே எடுக்கலாம். அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஒரு சம்பவம், ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் IOன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அது SC/ST மக்கள் பாதிக்கப்பட்டால் IO யாருன்னா ஒரு DSP. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் IO யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர். அவங்க வழக்க பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும். தமிழ்ல விசாரணை அதிகாரி. அந்த விசாரணை அதிகாரி FIR இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது எப்போது திட்டமிடப்பட்டது, யார் யார் இந்த திட்டத்திலே கலந்து கொண்டார்கள், இந்த சதி திட்டத்திலே, இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, 90 நாள் அல்லது 60 நாள் ஒரு டியூரேஷன். அதுக்குள்ள அவங்க கொண்டு போய் FIR இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அந்த புலனாய்வு நடத்துகிற போது FIR இடம்பெற்றவர்கள் சம்பந்தமில்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதிலிருந்து அவன் நீக்க முடியும். வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும். அப்ப FIR இருக்கிற பெயரை நீக்கவும்
இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆர்ல பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறாங்க. கேஸ் போட்டு அவங்களை கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்களை இவரை முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்கதான் வெட்டினாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா? அறிவு கூட இருப்பதில்லையா? அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்குதானே உனக்கு பயிற்சி, அதுக்குதானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்குவோம், அவன் கோர்ட் பார்த்துக்குவான். அது அவன் வேலை, ஓ வேலை இல்ல. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலைதான் ஓ வேலை. நீதிமன்றத்துல நீதிபதி பார்த்துக்குவார், இவன் வந்து நிரபராதி, அவனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை தண்டிக்க கூடாது, அவனை வெளியே விடுதலை பண்ற. அது நீதிபதியின் வேலை, உங்க வேலை இல்லை. ஆனா எஸ்சி தரப்புல ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்ட் அந்த அதர்ஸ் போட்டுருவான். அந்த அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான், சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலை 5 மணிக்கு படையெடுத்து போவான், பட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள போட்டு அடிப்பான். கையில யாரெல்லாம் கண்ணுல பிராணம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவான், எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அந்த அதர்ஸ். ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்துல வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு, அதனால கலவரம் ஆகி போச்சு. ஏவன் திருமாவளவன் கூட யார் யாரு ஒரு 4-5 பேரு. அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்க பெரிய அடங்குற வரையிலும் அரசு பண்ணுவான். மற்றும் பலர் போலீஸ் ஆட்டிடியூட் எப்படி இருப்பாரு? காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால வீட்டை இடிக்கணும் வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க. கலெக்டரை கேட்டா பயங்கரமா அப்படி கராரா சட்டம் பேசுவார். சார், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாங்க, கண்டெம்ட் போட்டுருவாங்க. இன்னைக்கு நைட்டோட நைட் இடிச்சாலும் வேற வழியே கிடையாது. அந்த புல்டோசரோட வந்து நிக்கிறான். உள்ள இருக்கிற ஜனங்களை பத்தியோ உள்ள இருக்கிற பொருளை பத்தியோ எதை பற்றியுமே கவலைப்படுறது. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படி துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுறான். ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, யூனியன் கவர்மெண்டை எதிர்த்து. இப்படி நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு ஹானர் கில்லிங். அது நேரடியா தமிழ் படிக்கும் போது கௌரவ கொலை. எது கௌரவ கொலை? வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றம். வரட்டு கௌரவ கொலைன்னா என்ன சொல்லலாம்? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Taste Daily. Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.